ரெண்டு விஷயங்களுக்காக நான் உங்களெல்லாம் சந்திக்கணும் அப்படின்னு நினச்சது. ஒன்று, மத்திய அரசால் கடந்த வருடம் செப்டம்பர் 17ஆம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி என்று அறிமுகப்படுத்தப்பட்ட விஸ்வகர்மா திட்டம் என்பது தமிழக அரசால் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்படுகிறது. விஸ்வகர்மா திட்டத்தின் வாயிலாக கைவினை கலைஞர்கள் மிக மிக எளிய நிலையில் இருந்து சிறு தொழில் வாயிலாக தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய கோடிக்கணக்கான தமிழகத்து கைவினை கலைஞர்கள், விஸ்வகர்மா பணிகளை செய்யக்கூடியவர்கள், அவர்களுடைய நலன் தமிழக திமுக அரசால் புறக்கணிக்கப்படுகிறது. மத்திய அரசு நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான 18 வகையான தொழில் செய்யக்கூடிய கைவினை கலைஞர்களுக்கு விஸ்வகர்மா திட்டம் என்கின்ற ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அவர்களெல்லாம் ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து கொள்ளலாம். ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்ததற்கு பின்பாக ஒவ்வொரு பஞ்சாயத்து அளவிலேயும் மாவட்ட அளவிலேயும் அதில் அந்த படிவங்களை எல்லாம் பூர்த்தி செய்து அனுப்பி இருக்கிறவர்களுடைய தகவல்கள் உண்மைதானவா என கண்டறிந்து அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் அவர்களுக்கென்று சிறப்பு பயிற்சி ஒவ்வொரு நாளும் 500 ரூபாயை மத்திய அரசே கொடுத்து அவர்களுக்கு அவர்களுடைய தொழிலிலே சிறப்பு பயிற்சி கொடுத்து 15,000 ரூபாய்க்கு இலவசமாக என்ன உபகரணங்கள் வேண்டுமோ அதையும் அவர்களுக்கு கொடுத்து தொழில் நடத்துவதற்கு தேவையான மூலதனமாக 50,000 ரூபாயிலிருந்து ஆரம்பித்து அவர்களுக்கு அந்த பண உதவியும் செய்து எந்தவித உத்தரவாதமும் இல்லாமல், கொலாட்ரல் இல்லாமல், இப்படிப்பட்ட ஒரு திட்டத்தை தமிழகத்தில், அதுவும் தமிழகத்தில் அதிகமாக விஸ்வகர்மா பணிகள் என்று சொல்லப்படுகின்ற பல்வேறு விதமான பணிகள், மீன் படகு கட்டுறவங்கள்லேருந்து, டெய்லர் வேலை பண்ணுறவங்கள்லேருந்து, சலூன் கடை வச்சிருக்கிறவங்கள்லேருந்து, இந்த மாதிரி எளிய மனிதர்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய இந்த திட்டத்தை மத்திய அரசின் மீது இருக்கக்கூடிய காழ்ப்புணர்வின் காரணமாக தமிழக அரசு அரசிதழில் வெளியிடாமல் அந்த திட்டத்தை இங்கு அமல்படுத்தாமல் நிறுத்தி வைத்திருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக ஏன் ஒரு எம்எல்ஏ என்கின்ற முறையிலே கூட என்னுடைய தொகுதியிலே பல்வேறு இடங்களில் நானே சென்று நேரடியாக முகாம் நடத்தி அவர்களுடைய படிவங்களை எல்லாம் வாங்கி ஆன்லைன் வாயிலாக பதிவு செய்து காத்து கொண்டிருக்கிறோம். ஆயிரக்கணக்கான நபர்கள் கோவை தெற்கு தொகுதி, கோவை மாநகரிலே நாங்கள் எப்போது திட்டத்தை அமல்படுத்துவார்கள் என்று காத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த மக்களுடைய நலனை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு தமிழக அரசு வேண்டுமென்றே திட்டமிட்டு இந்த பலன்கள் நேரடியாக எந்த விதமான உதவியும் அவர்களுக்கு சென்று விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறது. தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் விஸ்வகர்மா ஜெயந்தியான செப்டம்பர் 17 அன்று தமிழக அரசு இந்த திட்டத்தை தொடங்குவதற்கான முயற்சியை மேற்கொள்ள வேண்டும். 17ஆம் தேதி விஸ்வகர்மா ஜெயந்தி. இதை குலத்தொழில் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு சில அமைப்புகள் பேசிகிட்டு இருக்காங்க. இது எந்த ஒரு ஜாதியின் அடிப்படையில் வைத்து அமல்படுத்துகின்ற திட்டம் அல்ல. இன்னைக்கு சலூன் நடத்துகிறாங்கன்னா நிறைய பேர் சலூன் நடத்துகிறாங்க. கைவினை கலைஞர்களாக இருக்கிறவங்கன்னா எந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் விருப்பப்பட்டு கை தொழிலை கற்றுக்கொள்கிறார்கள். டெய்லர் இருக்கிறாங்கன்னா அவங்க குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க கிடையாது. டெய்லர் அப்படிங்கிறது இன்றைக்கு எல்லா ஜாதியிலையும் இருக்காங்க. வேண்டுமென்றே மக்களை திசை திருப்புகின்ற வகையிலே விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு புறக்கணிக்கிறது. இதன் வாயிலாக கோடிக்கணக்கான மக்களுடைய நலன் புறக்கணிக்கப்படுகிறது. செப்டம்பர் 17 அன்று அரசு இதற்கான முடிவினை எடுத்து அறிவிக்க வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம். அப்படி அறிவிக்காவிட்டால் அந்த மக்களுக்காக தமிழக பாரதிய ஜனதா கட்சி போராடும். அதை அமல்படுத்துவதற்காக
என்னவெல்லாம் அந்த ஏழை மக்களுக்கு செய்ய வேண்டுமோ அவர்களோடு இணைந்து நாங்கள் இங்கு எங்களுடைய கோரிக்கையை வலுப்படுத்த இருக்கிறோம். விஸ்வகர்மா திட்டத்தில் நாங்கள் பதிவு பண்ண வகைக்கும் பார்த்தீங்கன்னா அதிகமாக பெண்கள் அதில் பதிவு பண்ணியிருக்காங்க. நாம் ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் பதிவு பண்ணுறதுக்கு முகாம் போடும்போது அதிகமான பெண்கள் தான் அதில் பலன் பெற்றிருக்காங்க. ஏனென்றால் தமிழகத்தினுடைய பொறுப்பாளர் திரு ஜி.கே. நாகராஜ் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டங்களில் நாங்கள் போய் அவங்களோட இடத்துக்கே போய் பதிவு பண்ணிட்டு வச்சுருக்கோம். ஏனென்றால் நேரடியாக ஆன்லைன் வாயிலாக அவர்கள் திட்டங்களுக்கு பயன்பெறுகின்ற பொழுது கட்சிக்காரங்களோ புரோக்கரோ இடையில விருப்ப வெறுப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அந்த பணிகள் அப்படிங்கிறது இல்லாமல் வேண்டியவங்களுக்கு செய்யக்கூடியது இதில் வராது. ஏனென்றால் எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக பண்ணுறாரு பிரதமர் மோடி. அவர்களுடைய திட்டங்கள் எல்லாமே வெளிப்படைத்தன்மையோடு எந்தவித லஞ்ச லாவணியத்துக்கும் இடமில்லாமல் யார் பயனாளிகளோ அவர்களுக்கு நேரடியாக சென்றடைவது. அந்த மாதிரி ஆன்லைன் வாயிலாக பதிவு பண்ணி வச்சுருக்கிற எல்லாத்தையும் ஒரு தடவை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தா அவர்களுக்கு உடனடியாக திட்டங்களை உதவிகளை வழங்குவதற்கு மத்திய அரசு தயாராக இருக்கிறது. டோட்டல் நம்பர் 4.5 lakh. இது வரைக்கும் நாங்கள் சொல்கிறது, நாங்கள் கட்சிக்காரங்க எல்லாத்தையும் போய் உட்காந்து கேம்ப் போட்டு வாங்கம்மா பதிவு பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பதிவு பண்ணி வச்ச டேட்டா. இது இல்லாமல் கூட இன்னும் எத்தனையோ லட்சக்கணக்கான நபர்கள் நேரடியாக கூட பதிவு பண்ணியிருப்பாங்க. இவர் கட்சியினுடைய பொறுப்பாளர். நாங்கள் இந்த திட்டத்தில் எல்லாரும் பலன் பெறணும், யார் வேணாலும் பதிவு பண்ணிக்கோங்கன்னு பதிவு பண்ணது மட்டும் இத்தனை பேர். இவர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் பதில் சொல்லிகிட்டு இருக்கோம். நான் எப்போ போனாலும் தொகுதிக்குள்ளே, ஏமா விஸ்வகர்மாவுக்கு நீங்கள் ஆரம்பிச்சோன்னா பதிவு பண்ணீங்களே, எப்போ எங்களுக்கு இந்த திட்டம் வரும்னு கேட்குறாங்க என்ன. அப்போ இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இன்னும் நிறைய இடங்களில் இந்த கேள்விகள் இருக்குது. அதனால் இதற்காக மாநிலத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு ஹெச். ராஜா அவர்களிடம் காலையில் பேசினேன். அவரும் சொன்னார், நிச்சயமாக தமிழக அரசு இந்த திட்டத்திற்காக நாம் போராட வேண்டும், குரல் கொடுக்க வேண்டும் என்பதையும் அவர் சொல்லியிருக்காரு. அவரும் இது தொடர்பாக உங்ககிட்ட பேசுவார். வெஸ்ட் பெங்கால் மாநிலம் இதே மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழகம் வெஸ்ட் பெங்காலை தவிர மீது எல்லா மாநிலங்களும், காங்கிரஸ் ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள், பிஜேபி அல்லாத கவர்மெண்ட் இருக்கிற மாநிலத்தில் கூட அமல்படுத்தி அந்த பலனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. திட்டம் ரோல் அவுட் ஆகுது, அங்கே இருக்கிற மக்கள் பலன் பெற ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் நம்ம மக்களுக்கு அந்த உதவியை நம்ம பண்ண முடியல. இது ஒன்று. இரண்டாவது, நீங்கள் நிறைய பேர் காலையிலிருந்து எங்கிட்ட பைட் வேணும், இல்லை ஒரு ரியாக்ஷன் வேணும் அப்படின்னு நேற்று நடந்த ஒரு சம்பவத்துக்காக கேட்டீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக உங்ககிட்ட இதை சொல்கிறேன். நேற்று முன்தினம், அதாவது ஒரு அமைச்சர் நேரடியாக ஒரு பகுதிக்கு அந்த பகுதியில் இருக்கின்ற அவர் துறை சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்லை, இந்த பகுதிக்கு ஒரு முறை ஒரு அமைச்சர் வந்தால் ஜவுளித்துறை மட்டும் அந்த மனுவை நான் வாங்கிக்கிறேன், இல்லை சிறு குறு தொழிலுக்கு மட்டும் நான் கவனிக்கிறேன், இல்லை விவசாயத்தை மட்டும் நான் அந்த மனுவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லாமல் ஒரு மிகப்பெரிய முயற்சியாகும். மத்திய அரசாங்கத்தினுடைய உயரதிகாரிகள் டெல்லியில் இருக்கிறவங்கள கிட்டத்தட்ட 18 டீமுக்கு மேலே கோயம்புத்தூர் அனுப்பிச்சு கொடுத்து, என்னோட மினிஸ்ட்ரி மட்டும் இல்லை, மற்ற எத்தனையோ மக்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனையும் நீங்கள் ஒரே இடத்துல தீர்த்துக்கோங்க, நீங்கள் அந்த பிரச்சனைகளை சொல்லுங்கள், நாங்கள் காது கொடுத்து கேட்குறோம், நீங்கள் என்ன உங்களோட குறைகள் இருக்கோ சொல்லுங்கள், என்ன வித்தியாசம் இருக்கோ சொல்லுங்கள். ஜிஎஸ்டிக்கு மட்டும் 3 டெஸ்க்கு, இதில் அமைப்புகள் மட்டும் கலந்துக்கிறதுங்கிறது நேச்சுரல். ஒரு அரசாங்கத்தோட நிகழ்ச்சியோ இல்லை ஒரு கலெக்டரோட மீட்டிங்கோ நேச்சுரலாக என்ன பண்ணுவாங்க, அமைப்புகளை கூப்பிட்டு கேட்பாங்க, இந்தாங்க ரெப்ரசன்ட் பண்ணுங்க. ஆனால் இதில் இண்டிவிஜுவல்ஸ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அம்மா எனக்கு ஜிஎஸ்டி நிலுவைத் தொகை வரல கொடுங்க, இல்லை ஜிஎஸ்டியில் என்னோட அப்பீல் பெண்டிங் இருக்குது கொடுங்க. இந்த மாதிரி இண்டிவிஜுவல்ஸ் கூட நாங்கள் யாரையும் தடுக்கலை. இன்ஃபேக்ட் வி ஃபெசிலிட்டேட்டட். யாருக்கு பிரச்சனை இருக்குதோ வாங்க, காயரில் பிரச்சனை இருக்கா வாங்க, இல்லை விவசாயியோட வருஷம் 6000 கிடைக்கலன்னு மனு வருதா வாங்க, விவசாய அணி தலைவர் அனுப்பிச்சி வச்சார். எல்லாத்தையும் கூட்டிகிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை, கொங்கு மண்டலம் நல்லா இருக்கணும், கொங்கு மண்டலத்தினுடைய தொழில்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் மத்திய நிதியமைச்சர் ஏற்பாடு பண்ணி கொடுத்து அந்த நிகழ்ச்சி நடக்குது. நிகழ்ச்சி நடந்ததுக்கு பின்னால் சரி அதிகாரிங்க வந்தாங்க, மனு வாங்கினாங்க, நாங்கள் எதெல்லாம் எங்களால் தீர்க்க முடியுமோ நாங்கள் போய் தீர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட போகலை. அமைச்சர் வந்த உடனே அதிகாரிகள் அவங்களுக்கு ப்ரீஃபிங் கொடுக்குறாங்க.
எத்தனை மனு வந்தது, எதெல்லாம் முக்கியமான மனுக்கள், எதெல்லாம் இந்த பகுதியினுடைய முக்கிய பிரச்சனைகள்னு அதிகாரிகள் அமைச்சர்கிட்ட சொல்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் அவங்க ஒரு பப்ளிக் ஃபாரத்தில் எல்லா தொழில் வியாபார விவசாய அமைப்புகளை எல்லாம் கூப்பிட்டு வச்சு 1000 பேருக்கு மேலே அவர்கள் என்னென்னவெல்லாம் முயற்சிகள் குறிப்பாக சிறு குறு தொழில்களுக்கு மத்திய அரசு எடுக்குது, நாங்கள் பட்ஜெட்டில் என்னென்னவெல்லாம் கொடுத்துருக்கோம், நிறைய திட்டங்கள் மக்களுக்கு பொதுமக்களுக்கு சென்றடையவில்லை, அந்த திட்டத்தை பற்றியெல்லாம் நானே உங்களுக்கு விரிவாக சொல்கிறேன், நீங்கள் போய் பேங்க்கில் இந்த திட்டத்தினுடைய பலன்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு மத்திய நிதியமைச்சர் நேரடியாக உரையாடுகிறார். அவர் உரையாடி அவங்களோட கருத்துக்களெல்லாம் கேட்டாங்க. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் கோயம்புத்தூரை சேர்ந்த ஓட்டல் உரிமையாளர் சங்க தலைவர், கௌரவ தலைவர், மிக நீண்ட அனுபவம் கொண்டவர், ஒரு அனைவராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், சமுதாயத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர், எனக்கு சகோதரர் மாதிரி. ஏனென்றால் நாங்கள் 2 பேரும் ஒரே ஊர் பக்கம்தான். ஸோ அவர் எழுந்து ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கிறார். அது ஜிஎஸ்டி பற்றி வித்தியாசம் இருக்குது, காரம் தனியாக ஸ்வீட்டு தனியாக அப்படின்னு அவர் பேசுகிறார். ஜிஎஸ்டி பற்றி என்ன குறைகள் இருந்தாலும் கேட்குறதுக்கு தானே அமைச்சரே வந்திருக்காங்க. அதுக்குன்னு அதிகாரிகளை காலையிலிருந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. என்ன குறைகள் இருந்தாலும் சொல்கிறதுக்கு தானே. நாங்கள் குறைகளை கேட்கவே மாட்டோம், நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது அப்படின்னு சொன்னால் அது வராமல் இருந்திருக்கலாம், அந்த முயற்சி எடுக்காமையே இருந்திருக்கலாமே. ஆனால் ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம பகுதியினுடைய முன்னேற்றத்திற்காக செய்யணும்னு என்னோட வேண்டுகோளை ஏற்று இந்த மாதிரி ஒரு முயற்சியை பண்ணிட்டு ஒரு மத்திய அமைச்சர் வராங்க. வருகின்ற பொழுது அவங்கக்கிட்ட ஒரு கருத்தை சொல்கிறாரு. நீங்கள் எல்லாருமே கோயம்புத்தூர்லேயே தான் இருக்கிறவங்க. அவர் பேசுகின்ற பொழுது இந்த அம்மா எம்எல்ஏ அம்மா என் கடைக்கு வருவாங்க, ஜிலேபி சாப்பிடுவாங்க, அப்புறம் காஃபி குடிப்பாங்க, அப்புறம் சண்டையும் போடுவாங்க, இந்த மாதிரி கொஞ்சம் பேசினாரு. நீங்கள் எல்லாம் கேட்டுட்டு தான் இருந்தீங்க. நாங்கள் இமீடியட்டாக அந்த இடத்துல ரியாக்ட் பண்ணலை. நான் கேட்டிருக்க முடியும், நான் உங்கள் கடைக்கு எத்தனை முறை வந்திருக்கேன் இது வரைக்கும், இல்லை எப்பாவது வந்து உங்கள்கிட்ட நான் சண்டை போட்டிருக்கேனா, இல்லை எத்தனை முறை வந்து நான் ஜிலேபி சாப்பிட்ருக்கேன், நான் என்ன சாப்பிட்ருக்கேன் அப்படின்னா அந்த ஜிலேபியை சொன்னீங்களே, அந்த இது வரைக்கும் நான் அந்த ஜிலேபி சாப்பிட்டதே இல்லை, இதெல்லாம் நான் மேடையிலேயே சொல்லியிருக்க முடியும். நான் அதை விரும்பலை. ஏனென்று கேட்டால் அது ஒரு பொது மேடை. அந்த இடத்துல என்னதான் நான் அவரை மதிக்கக்கூடியவளாக இருந்தாலும், என்னதான் எங்களுக்குள்ளே வந்து ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்தாலும், ஒரு எம்எல்ஏ ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிற ஒரு இது இருந்தால் கூட அந்த இடத்துல நாங்கள் எழுந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நான் பேசவே இல்லை இதை பற்றி. அடுத்த நாள் காலை, நேற்று காலையில் 7 மணியிலிருந்து எனக்கு அவர் தொடர்ச்சியாக ஃபோன் செய்கிறார். நான் தப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, நான் வந்து அமைச்சர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும், நான் இப்போவே வரேன், எனக்கு மன்னிப்பு கேட்குறதுக்கு நீங்கள் டைம் சொல்லுங்கள். உங்களுக்கு தெரியும், நேற்று காலையில் 10 மணிக்கு இந்துஸ்தான் காலேஜ் ப்ரோக்ராம், அது முடித்ததுக்கப்புறம் உடனடியாக அரசூர் போய் மெம்பர்ஷிப் சேர்த்துறதுக்கான ப்ரோக்ராம். ஸோ நாங்கள் இருக்கல, காலையில் வாய்ப்பே இல்லை, மதியம் லஞ்சுக்கு அப்புறம் பார்க்கலான்னு சொல்கிறோம். ஸோ நாங்கள் ஹோட்டல் வந்தோடனே லஞ்ச் முடிச்சதுக்கப்புறம் உடனே அவர் வராரு. அப்போ கூட 4:30 மணிக்கு உங்களோட ப்ரெஸ் மீட் இருக்குது, 4 மணிக்கு உங்கள் ப்ரெஸ் மீட், அதை கூட சொல்கிறாரு. 4 மணிக்கு ப்ரெஸ் எல்லாம் இருப்பாங்க, நான் முன்னாடியே வந்து உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு சொல்கிறாரு. சரி, ஓகே, உங்கள் விருப்பம், வாங்கன்னு சொல்லி அவர் 2:30 மணிக்கு வராரு. வந்து இந்த மாதிரி நான் வந்து பேசின விஷயம் தவறு தான், நான் உங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திட்டேன், இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரலாக வேறு மாதிரி போயிடுச்சு, ஜிஎஸ்டியில் எனக்கு கருத்துக்கள் இருந்தால் கூட நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கீங்க, நீங்கள் காமர்ஸில் இருந்த போது இருந்து கூட இங்கே வந்து நான் உங்களை பார்த்துருக்கேன், அதனால் இந்த மாதிரி தப்பாக போன ஒரு விஷயம் நீங்கள் மனசு புண்பட்டிருந்தால் நான் வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன், மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, நான் ஆர்எஸ்எஸ்ஸை சார்ந்தவன், என்னோடய குடும்பத்தோட தொடர்பு அப்படிங்கிறதெல்லாம் எங்ககிட்ட சொல்கிறார். ஓகே. அதுக்கப்புறம் மேடம் சொல்கிறாங்க, அந்த வீடியோவும் இருக்குது, ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள், ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன கருத்து சொல்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இருக்குது, அதை கேட்டு பதில் சொல்கிறதுக்கு எனக்கும் கடமை இருக்குது. ஆனால் உங்களோட எம்எல்ஏ, அது ஒரு பெண் எம்எல்ஏ, அவங்க வந்து உங்கள் கடையில் என்னென்னவெல்லாம் சாப்பிட்டாங்க, ஒரு வாடிக்கையாளர் என்னென்னவெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லலாமா? அது முறையா? உங்கள் ஹோட்டலுக்கு வந்து அடுத்த முறை 10 பேர்த்தோட யாராவது சாப்பிட வந்தா நீங்கள் அதையெல்லாம் பார்த்துட்ருப்பீங்களான்னு தோணாதா அப்படின்னு மட்டும்தான் கேட்குறாங்க. உடனே அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கிட்டும் மன்னிப்பு கேட்குறாரு, மன்னிச்சுக்கணுமா, நீங்கள் சகோதரி மாதிரி தான், ஆனால் ஏதோ அந்த நேரத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்னு எங்கிட்ட சொல்கிறாரு. அவ்வளோதான். கூட அந்த அரங்கத்தில் பின்னாடி பக்கம், முன்னாடி பக்கம் வீடியோவில் நாங்கள் இருப்போம், பின்னாடி பக்கம் ஒரு சில கட்சிக்காரங்க இருக்காங்க. ஆனால்
இந்த வீடியோவுக்கு பின்னாடி அதை ஒரு சில கட்சியினுடைய சமூக ஊடக பக்கத்தில் பகிர்ந்துருக்கிறாங்க. ஏனென்றால் அவ்வளோ ஒரு பொது மேடையில் வச்சு நம்ம எம்எல்ஏவை நம்ம கட்சிக்காரங்களை சொல்லிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வருத்தம் எங்கள் கட்சிக்காரங்களுக்கு இருக்குது. இதில் இன்னொரு விஷயத்தையும் நான் என்ன கூட சொல்ல விரும்புகிறேன். நான் வழக்கமாக அரசியல் அப்படின்னு சொன்னாலே ஒரு சவால் நிறைந்த பாதை, அது ஒரு போராட்டங்கள் நிறைந்த பாதை. இன்றைக்கும் இங்கே பெண்களுக்கான சம வாய்ப்புகளா சம மரியாதை இருக்கான்னு சொன்னால் ஒரு அரசியல்வாதியாக பெண் அரசியல்வாதியாக நான் இல்லைன்னு சொல்லுவேன். ஆனால் அதுக்காக ஐயோ நான் பெண்ணாக இருக்கிறேன் எனக்கு இந்த சலுகை ஏன் கொடுக்கல, ஐயோ நான் பெண் அரசியல்வாதி என் மேலே இறக்கம் காட்டுங்க கருணை காட்டுங்க, அதுக்காக சொல்ல வரல. நீங்கள் அதே மேடையில் ஒரு ஆண் அமைச்சர் ஒரு ஆண் எம்எல்ஏ அப்படி இருந்தால் இந்த மாதிரியான பேச்சுக்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத மட்டும் யோசித்து பாருங்கள். நான் திருப்பியும் சொல்கிறேன், நான் பெண் அப்படிங்கிறதுக்காக எந்தவித ஒரு கூடுதல் சலுகையை நான் எதிர்பார்க்கல. ஆனால் நான் சொல்கிறது, ஆளுங்கட்சியில் மாநில அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர் இல்லை யாராவது ஒருத்தங்க இந்த மாதிரி வந்து உட்காந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து உங்கள் பிரச்சனையை சொல்லுங்கன்னு தேர்தல் இல்லாத சமயத்தில் யாராவது வந்திருக்காங்களா? இல்லை. ஒரு அமைச்சரோ ஒரு எம்எல்ஏவோ பொதுவில் போகும்போது நானும் கவனிக்கிறேன், தமிழ்நாட்டில் அது திருமதி கனிமொழியாக இருக்கலாம் அல்லது செல்வி ஜோதிமணியாக இருக்கலாம், இந்த மாதிரி பெண்கள் போகும்போது மட்டும் உடனே அவங்கள சூழ்ந்துட்டு கேள்வி கேட்குறது, உடனே அந்த வீடியோ வந்து வெளியில் வர்றது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பாக இருக்குது. ஏனென்றால் சமுதாயத்தினுடைய பார்வையில் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த பொறுப்புக்கு போனாலும் நீங்கள் பெண்கள் தானே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்குது. இது எங்ககிட்ட இல்லை, நாங்கள் அப்படி பார்க்கலன்னு சொன்னால் சந்தோஷம். ஆனால் இப்படி ஒரு பார்வை இருக்குது அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது என்னோட கடமையாக நான் பார்க்குறேன். திரும்பவும் சொல்கிறேன், பெண் அப்படிங்கிறதுக்காக நான் எந்த சொல்லியும் எதிர்பார்த்தேன். இந்த சமுதாயத்தினுடைய மனப்போக்கு அப்படிங்கிறத நான் இங்கே சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஸோ அதனால் நாங்கள் மிரட்டி அவரை கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு வாங்கினோம், காங்கிரஸ்லேருந்து திமுகலேருந்து ஒரு தொழிலதிபரை ஆனால் ஆணவத்தில் அதிகாரத்தில் கூட்டிகிட்டு வந்து மன்னிப்பு கேட்க வைப்பீங்களா அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய இந்த விஷயங்கள் போயிட்டுருக்கு. இதில் கொண்டு வந்து ஜாதியை வேற இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சமூக நீதி பேசக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவங்க மேலே நடக்கக்கூடிய கொடுமைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இன்றைக்கு முதன்மை மாநிலமாக மாறிட்டு இருக்கு தமிழ்நாடு. அதை பற்றி அந்த சமூக நீதி பற்றி யாரும் பேசலை. ஆனால் ஒரு பெண்மணி உயர்ந்த பொறுப்பில் இருக்கிறாங்க, இவங்க பண்ணுற தவறுகளை எல்லாம் பாராளுமன்றத்தில் பட்டியலிடுகிறார், இவங்க சொல்கிற கேள்விகளுக்கெல்லாம் தமிழில் புரிந்து கொண்டு பதிலளிக்கிறார், இவங்க சொல்லக்கூடிய பொய்களை எல்லாம் டெல்லியிலே பார்லிமெண்ட்டில் அவர் தோலுரித்து விடுகிறார். அப்படிங்கிற வைத்தறிச்சல்ல உடனே கொண்டு வந்து இதுக்கு ஒரு ஜாதி வர்ணம் பூசி தங்களோட வழக்கமான அரசியலை திராவிட முன்னேற்ற கழகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் உண்மையான சமூக நீதி அப்படின்னு சொன்னால் எல்லா ஜாதிக்கும் சமமான மரியாதை கொடுக்கறது தான் சமூக நீதி. தங்களோட பாரம்பரியமான அரசியல் எந்த கேள்வி கேட்டாலும் கேள்வி கேட்டவங்களில் உண்மைத்தன்மை இருக்குன்னா உடனே அவங்க ஜாதியை போய் பேசுறது. இது தமிழ்நாட்டோட இவர்கள் இத்தனை வருடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அரசியலுடைய ஒரு பாற்று. இதுதான் நடந்த விஷயம். அன்னபூர்ணா ஓனர் திரு ஸ்ரீனிவாசன் அவர்களிடம் நேரடியாக நீங்கள் போய் நான் சொன்ன விஷயத்தில் ஏதாவது போய் இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு மேலே தொழிலதிபர் தானாகவே வந்து அவர் விஷயத்துக்கான வருத்தம் கேட்டார். எதற்காக பாஜக இந்த வீடியோவை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் சமூக வலைதளத்தில் நிறைய பேரோட கேள்வியாகும். நான் அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். உங்களோட கேள்விகள் இதோட இருந்ததுன்னா, ஒரு அரங்கத்துக்குள்ளே கூட்டம் நடக்குது. அரங்கத்துக்குள்ளே நடக்கிற கூட்டத்தில் ஒரு பெண் அமைச்சர் பெண் எம்எல்ஏ பற்றி அநாகரிகமாக அவர் பேசினாருன்னு நிறைய பேர் நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படி பேசலாமா? இல்லைங்க, பேசியிருக்கக்கூடாது. என்ன சாப்பிட்டாங்கன்னு சொல்லலாமா? இல்லை, சொல்லியிருக்கக்கூடாது. தனிப்பட்ட முறையில் நம்மளுக்கு நட்பு இருந்ததுன்னா நம்ம ரூம்குள்ளே பேசுகிறது வேறு. வெயிட் ஆனால் இத்தனை பேருக்கு முன்னால் அவர் இப்படி பேசிட்டு போகிறாரு அப்படிங்கும்போது அவர் வந்து மன்னிப்பு கேட்குறாரு அப்படின்னு சொன்னால் அது எப்படி போகுது? நம்ம பகுதியில் இருக்கிற ஒரு எம்எல்ஏ ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய இவ்வளோ பெரிய அமைச்சரை கூட்டிகிட்டு வந்து இவ்வளவு பெரிய நிகழ்ச்சியை நடத்தி எல்லா மக்களுக்கும், கட்சிக்காரங்களுக்கு மட்டும் இல்லைங்க, அதுக்கப்புறம்
அந்த கொடிசியா மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் காலேஜ் ட்ரஸ்ட்டோட தனி டெலிகேஷன் மீட் பண்ணுறாங்க. பஞ்சு விலையை குறைப்பதற்காக தனியாக சைமாலிருந்து ஒரு டெலிகேஷன் வருது, அதற்கும் அவங்க மீட் பண்ணி பேசுகிறாங்க. அதற்கு பின்பாக ஹோட்டல் கல்யாண மண்டபத்தோட உரிமையாளர்கள் வராங்க, ஜிஎஸ்டி பிரச்சனை, அந்த டெலிகேஷனை மீட் பண்ணுறாங்க. இவ்வளோ தூரம் முயற்சி எடுத்த இத்தனை விஷயத்தை பற்றி யாராவது பேசுனாங்களா? ஆனால் ஜிஎஸ்டி பற்றின பேசுகிற விஷயம் மட்டும் தமிழ்நாட்டில் அது எவ்வளோ தூரம் போச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதனால் இந்த வீடியோவை பின்னால் அந்த அந்த ரூமில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிக்காரர்கள் எடுத்து அவங்களோட அதிகார பக்கத்துலேயோ இல்லை அவங்களோட முகநூல் பக்கத்துலேயோ போடுறதை நாங்கள் என்ன சொல்ல முடியும்? நான் என்ன சொல்கிறேன், நான் பிஆர் பீப்புளுக்கு சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு நடந்த விஷயம் ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்லை. ஏன் ப்ராப்ளம் ஆகுதுன்னா, ஓகே அவர் நீங்களே சொல்றீங்க இட்ஸ் லைக் அ பிரதர் ஃபீலிங் சொல்றீங்க, கரெக்டுங்களா? ஸோ யூ வில் ஆல்சோ அக்செப்ட் ஹி நெவர் இன்டெண்டட் எனிதிங் மெலிஷியஸ். அவர் பேசின விதம் ரைட் ராங், தட்ஸ் எ டிஃபரன்ஸ். பட் ஹி ஆக்சுவலி டிடன்ட் மீன் எனிதிங் மெலிஷியஸ், கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் அவர் ஃபீல் பண்ணுறாரு, அப்பாலஜைஸ் பண்ணாரு. நேற்று மார்னிங் நாங்கள் எத்தனை பேர் கேட்டாலும் அவர் ஆக்சுவலாக ப்ரெஸ் கிட்ட அதுக்கப்புறம் அதை பற்றி பேச மாட்டேன்ட்டார். வி ஆல் ஆஸ்ட், ஆனால் அவர் பேச மாட்டேன்ட்டார். இந்த அவர் அப்பாலஜைஸ் பண்ண வீடியோ ஆக்சுவலாக பிஜேபி ரிலீஸ் பண்ணலைன்னா அது இவ்வளோ பாப்புலர் ஆயிருக்காது. இப்போ இன்னைக்கு மார்னிங் கூட உங்கள் பிஜேபியுடைய ஸ்போக்ஸ் பர்சன் அங்கே பார்க்கிங் ஏரியா இல்லை அந்த மாதிரிலாம் ட்விட்டர்ல போட்டுட்டு இருக்காங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா, இது இஷ்யூ கூட இல்லை மேம். இப்போ திஸ் இஸ் லைக் டார்கெட்டிங் அன் இண்டிவிஜுவல் விச் இஸ் லைக் ஐ டோன்ட் திங்க் நீங்கள் சொல்லலாம், நீங்கள் அவரை மிரட்ட வைக்க பார்க்குறீங்க, உங்கள் அதிகாரத்தை பயன்படுத்துறீங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், இதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறதை விட who will be the odd person to answer? நீங்க எல்லாத்தையும் என்கிட்ட கேக்குறீங்க. நோ, அன்னபூர்ணா ஹோட்டல்ல சாம்பார்ல வெங்காயம் தக்காளி இருக்கா அப்படினா நீங்க பேசும்போது நீங்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. நான் திருப்பியும் சொல்றேன், நீங்க அந்த இடத்துல நான் பேசின ரெஃபரன்ஸ் எது? நீங்க அதை ஈக்குவேட் பண்ணுவீங்களா? சொல்லுங்க. நான் கேட்கறது குரு, shall you equate it? How I have expressed my opinion, how he has expressed opinion. That is correct. See, but what we are saying is, நேற்று evening yes, he apologized. That is fact. No one is denying the fact of the event, the sequence. No one is denying it. But அதை எக்ஸ்போஸ் பண்ணது it is looking like அவரை டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. நாங்கள் இதில் எந்த விதமான டார்கெட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் ஒரு மத்திய அரசு தமிழ்நாட்டில் டார்கெட் பண்ணணும்னு சொன்னால், பிரைம் மினிஸ்டரை பற்றி உண்மைக்கு புறம்பா எத்தனை ஹேண்டில்ஸில் போட்டுட்ருக்காங்க, எவ்வளவு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க. சரி மேம், இன்னைக்கு எதுக்கு திரும்பவும் பார்க்கிங் ஏரியா பற்றி? நான் பார்க்கிங் ஏரியா பற்றி எனக்கு தெரியாது, நீங்கள் சொல்லி தான் தெரியும். ஆனால் ஒரு விஷயம், ஏங்க ஒரு விஷயத்தை நீங்கள் ஜிஎஸ்டி பற்றி பேசுகிறீங்கன்னா பிஜேபிக்காரங்க பதிலே சொல்லக்கூடாது, அமைதியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் ஒரே விஷயம் தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஹோட்டல் நிர்வாகத்தையோ ஹோட்டல் உரிமையாளரையோ நாங்கள் வற்புறுத்தியோ நாங்கள் மிரட்டியோ இல்லை, நாங்கள் கேட்டோம். அவர் அதை பண்ணார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஐ கேன் ஷோ த ஃபோன் கால் ரெக்கார்ட், தட் இஸ் நாட் ப்ராப்பர். எத்தனை முறை அவர் எனக்கு ஃபோன் பண்ணி நான் நேரில் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு கேட்டாருன்னு சொல்லி. ஸோ அதனால் இது சம்மந்தமாக நாங்கள் ஏதாவது எங்கள் தரப்பில் இருந்து நாங்கள் அவரை அப்ரோச் பண்ணோமா அப்படிங்கிறத நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே, அதிகாரத்தில் இருக்கிறாங்களோ இல்லையோ, ஏங்க அதிகாரத்தில் திமுக காரங்க கூட தான் இருக்காங்க. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தாங்க இருக்கோம். எங்களை பற்றி யாராவது திட்டாமல் இருக்காங்களா? இல்லை அவங்கள பற்றி டீமைன் பண்ணி போடாமல் இருக்காங்களா? இன்னும் புதுசாக அதிகாரத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்களே, இப்போதான் நாங்கள் அதிகாரத்தில் போனோம் தெரியுதா? அதுதான் நான் சொல்கிறேன், இது irrelevant. இட் இஸ் irrelevant டோட்லி. அதிகாரத்தில் நாங்கள் 10 வருஷமாக தான் இருக்கோம். இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டால், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்கள் பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா? நான் சொல்கிறேன், மத்திய நிதியமைச்சரை தமிழகத்தில் குறிப்பாக காங்கிரஸ் திமுக பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்க? நேற்று சென்னை மெட்ரோவுக்கு அவங்க பதில் சொல்கிறாங்க. இத்தனை நாள் என்ன பொய் பேசிகிட்டு இருந்தாங்க. சென்னை மெட்ரோவுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்கலன்னு சொன்னாங்க. மத்திய நிதியமைச்சர் உண்மையை வெளுத்து வெளியில் வைக்கிறாங்க.
இது மாநில அரசு திட்டம். இவங்க பேசுகிற ஒவ்வொரு பொய்யும் திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் தோல் உரித்திருக்கிறார். என்ன உண்மைன்னு வெளியில் சொல்லிடுறாங்க. அதுவும் என்ன முக்கியமான பிரச்சனை, இங்கிலீஷ் ஹிந்தியில் சொல்லலை, தமிழில் சொல்லிடுறாங்க. திமுகவோட பொய் வேஷத்தை பற்றி, பொய்யை பற்றி அவங்க தமிழில் பேசுகிறாங்க. அதனால் வரக்கூடிய பிரச்சனையினால் அவங்கள பர்சனலாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு நாங்கள் சொல்கிறோம். நான் என்ன சொல்கிறேங்க, இது நான் இண்டிவிஜுவலை டார்கெட் பண்ணுறேன்னா இருக்கிற ஹேண்டில் எல்லாம் எந்த ஹேண்டில் போட்டுட்டு இருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஹாலில் பல்வேறு நபர்கள் இருக்கின்ற பொழுது அதை பற்றி நாங்கள் எதுவும் சொல்ல முடியாது. பிகாஸ் முன்னத்த நாள் என்னென்னவெல்லாம் ஆயிருக்கு. கட்சிக்காரங்க ஒரு பக்கம் ரியாக்ஷன், இன்னொரு பக்கம் ஆக்ஷன் அப்படின்னு வரதான் செய்யும் அது. ஸோ இதுக்கு நான் வந்து இதை பண்ணினது சரி நியாயம் அதுக்குள்ளே போக வரல. ஒரு விஷயம் தப்பாக முதல்ல போகுதுன்னு சொன்னால் அதுக்கு இன்னொரு பக்கம் எஸ் ஃபியூவல். அதனால தான் நாங்களும் எப்படி இதை பார்க்குறோன்னா அதுக்கான பதிலை சொல்லணும்னு நினைக்கிறோம். இதில் வந்து திருப்பியும் இது நடந்தது, அது நடந்தது, அவர் இப்படி இவர் இப்படி அப்படிங்கிற விஷயத்துக்குள்ளே போகலை. நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே 100% என்ன நடந்ததோ அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். இல்லை என்ன ஆகுதுன்னா ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்குறது அப்படிங்கிறதுல இல்லை இஷ்யூ. நெகட்டிவ் எப்படி எடுத்தாங்க அவங்க, ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டால் நீங்கள் மிரட்டுவீங்களா? ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேட்டதை நாங்கள் வந்து ஒன்றும் கேட்கவும் இல்லை. இன்ஃபேக்ட் ஜிஎஸ்டி பற்றி கேள்வி கேளுங்கிறதான ஒரு அமைச்சரே வராரு. நாங்கள் ஜிஎஸ்டி பற்றி கேட்க மாட்டோங்க, நீங்கள் சொல்கிற கிரிட்டிசிசம் நாங்கள் எடுத்துக்க மாட்டோம்னா வெயிட் எடுத்துக்க மாட்டோம் அப்படின்னா நாங்கள் வந்து இங்கே வந்துருக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாலண்டரியாக நாங்கள் ஒரு முயற்சி எடுத்து வாங்க ஜிஎஸ்டி பற்றி சொல்லுங்கன்னு கேட்குறதுக்கு வர்றோம். ரெண்டாவது, நீங்கள் ஒரு பொது வெளியில் ஒரு விஷயத்தை தப்பாக எடுத்துகிட்டு போகிறீங்கன்னு சொன்னால் அதை சரி பண்ணுறதுக்காக இன்னொரு முயற்சி பண்ண தான் செய்வாங்க. இல்லை தப்பாக எடுத்துகிட்டு போகிறது வந்து அவர் ஜிஎஸ்டியை பற்றி பேசினதுல நாங்கள் அதை இல்லைன்னு சொல்லலையே. மேடம் கூட என்ன சொல்கிறாங்க, மேடம் கூட ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் என்ன பேசினாலும் நான் பதில் சொல்கிறேங்கிறாங்க. கரெக்ட் மேம். பட் என்னன்னா நீங்களே ஒத்துக்கிறீங்க he didn't mean anything malicious-ன்னு சொல்லும்போது அவரும் அப்பாலஜைஸ் பண்ணதுக்கு ஓகே அவர் ஹாலில் பேசினாரு. அது வந்து எஸ் அதுதான். தொழிலதிபர்களுக்கு வந்து ஒரு பயத்தை தான் ஏற்படுது. நான் இன்னொன்று சொல்கிறேன். யாரும் வரவே மாட்டாங்க. இல்லை நான் இன்னொன்று சொல்கிறேன். கோயம்புத்தூரில் இருக்கிற தொழில் அமைப்புகள்கிட்ட நீங்கள் வேணால் பேசுங்க. எத்தனை தொழில் அமைப்புகளை சார்ந்தவங்க எனக்கு ஃபோன் பண்ணி அந்த இடத்துல ஒரு தப்பு நடந்து போச்சுங்க, நம்ம பகுதிக்கு உதவி செய்ய வந்த அமைச்சரை நாம் சங்கடப்படுத்திட்டோம். விட்டுருக்கலாமே அம்மா. நான் என்ன சொல்கிறேன், அப்படியே விடணும் அப்படிங்கும்போது அது வந்து ஒரு பிஜேபியோட இதிலிருந்து தரப்புலேருந்து இன்னொருத்தவங்க பதில் சொல்கிற சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. நீங்கள் இது வந்து ஆல் ஆஃப் அஸ் அக்செப்ட். இது வரைக்கும் யாருமே இத்தனை அஃபிஷியல்ஸ் கொண்டு வந்து இந்த மாதிரி மீட்டிங் வைக்கல. அங்கே வந்த எல்லா இண்டஸ்ட்ரி எம்எஸ்என்டிலேருந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. தி அஃபிஷியல்ஸ் ஆர் வெரி கோர்டியஸ். எங்கள் ப்ராப்ளம் அண்டர்ஸ்டாண்ட். பட் என்னன்னா இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு அதுதான் வருத்தம். நான் அதுதான் முன்னாடியே உங்ககிட்ட சொன்னேன். இத்தனை தூரம் கொண்டு வந்து இதுக்காக கிட்டத்தட்ட 1 மாதம் வேலை பண்ணோங்க. 1 மாதம் வேலை பண்ணோம். நேற்று காலையில் பார்த்தீங்க அந்த 1500 பெண்களுக்கு கொடுக்குறதா முதல்ல அவங்களோட திட்டமாக இருந்தது. அதுக்கு தான் நான் இன்வைட் பண்ணேன். அந்த 1500 ஏழை பெண்களுக்கு கூட நான் ஒவ்வொரு பகுதியாக கண்டறிஞ்சு அவங்க நடந்து போகிற தூரத்தில் அந்த பயிற்சியை வச்சு அவங்களுக்கு இலவசமாக ஒரு பயிற்சியும் கொடுத்து இதுக்காக உதவி பண்ணி வரக்கூடிய அமைச்சர் கூட நான் என்ன பண்ணுறேன், நம்ம பகுதி நல்லா இருக்கணும், நம்ம இஷ்யூ, நம்ம தொழில் இங்கே வந்து நசிஞ்சு போயிட்டுருக்கு. கரண்ட்டு கட்டண உயர்வால் சிறு குறு தொழில்கள் கோயம்புத்தூரில் 30% மேலே வெறும் மின்கட்ட பிரச்சனைக்காக இன்றைக்கி வந்து அவங்க க்ளோஸ் ஆகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஹேண்ட் ஹோல்டு பண்ணுறதுக்கு மாநில அரசு தயாராக இல்லை. அவங்களோட மூலப்பொருள் பிரச்சனை, எங்கெங்க ரா மெட்டீரியல் உங்களுக்கு இஷ்யூ இருக்குது, குஜராத்தில் பண்ணுறாங்க, மகாராஷ்டிராவில் பண்ணுறாங்க. சிறு குறு தொழில்களுக்கு பிரச்சனை இருக்குதா, உட்காந்து பேசுகிறாங்க. அந்த டெலிகேஷனை கூட்டிகிட்டு போய் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோடு உட்காந்து பேசுகிறாங்க. ஒரு எக்ஸசைஸ் இது வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பண்ணாங்களா? மாநில அரசோட தவறான கொள்கைனால இன்னைக்கு இந்த பகுதியில் இருக்கிற சிறு குறு தொழில் நிறுவனங்கள் நசிஞ்சு போய் கிடக்குறாங்க. மோட்டர் பம்ப் இண்டஸ்ட்ரி, பெட் கிரைண்டர் இண்டஸ்ட்ரி, தனித்தனியாக ஒரு இண்டஸ்ட்ரியோட ஒரு அமைச்சர் உட்காந்து பேசி உங்களுக்கு என்னங்க கஷ்டம்? எலெக்ஷன் நேரம் தவிர வேறு ஏதாவது நேரத்தில் இவங்க ஏதாவது பேசுகிறாங்களா? ஆனால் அந்த வேலையை இங்கே இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பண்ணுறோம்.
எம்எல்ஏ வேலை இது இல்லைங்க. என்னோடய வேலை சட்டசபையில் பேசுகிறது, என்னோடய வேலை லோக்கலில் ரோடு லைட்டு இது அப்படின்னு சொல்லி நான் நிறுத்தலைங்க. நான் அந்த மாதிரி எம்எல்ஏ வேலை இல்லைன்னு நினச்சலையே. இல்லை என் தொகுதிக்கு மட்டும் இவங்க பண்ணால் போதுன்னு நான் நினைக்கலையே. நம்ம ஏரியா நல்லா இருக்கணும்னு பார்க்குறோம், அதுக்காக ஒரு முயற்சி எடுக்கிறோம். இதில் என்ன ஆகுது? நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு வீடியோ மட்டும்தான் போகுது. அதனால் நடந்த விஷயத்தை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து இது முடிஞ்சது. அடுத்தது